வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ட்ரெடிஷ்னல் ரெசிபியான மோர் அப்பம் பண்ண போறோம். மேல மொறுமொறுனும், உள்ள நல்லா சாஃப்டாவும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். நல்ல மோர் வாசனையோட, நல்ல உப்பு புளிப்பு காரமா அருமையா இருக்கும். இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஒரு பிரஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு பசி வரும் இல்லையா, அதுக்கும் வந்து பண்ணிக்கலாம். நைட் டின்னருக்கும் பண்ணிக்கலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கும் யூஸ் ஆகும். குவிக்காகவும் அதே நேரம் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியாக இந்த மோர் அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மோர் அப்பம் பண்ணுறதுக்கு 1 கப்பு பச்சரிசி, இதே கப்பில் 1/4 கப்பு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இது 4ஐயும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும். அரிசி பருப்பு எல்லாமே 4 மணி நேரம் நல்லா ஊறியாச்சு. நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாத்தையும் வந்து தண்ணி நல்லா வடிச்சிட்டு ஒரு ஸ்ட்ரைனரில் எடுத்துகிட்டு இருக்கேன். நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த அரிசி பருப்பு அரைக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. அதுக்கு பதிலாக 1/2 கப்பு தயிர் எடுத்துகிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் நல்லா சிலுப்பி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் நம்ம அரைக்கணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மாவை நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து அதுவும் இந்த மாவில் சேர்த்துருவோம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த மாவு ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு 6லேருந்து 8 மணி நேரம் ஆகும். ஃபர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நம்ம மோர் அப்பத்துக்கு மாவு அரைச்சி வச்சு 6 மணி நேரம் ஆயாச்சு. எந்த அளவுக்கு ஃபர்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட் கிளாஸாக ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. நல்லா பபுளாக நல்ல ஏரியா எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். மாவு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயாச்சு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும். பருப்பு இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் 1 டீஸ்பூன் மிளகு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதுவும் சேர்த்துருவோம். 1/2 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நம்ம வேணால் கிரேட் பண்ணி கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இஞ்சி கருவேப்பிலை இதெல்லாமே வந்து நல்லா வதங்கட்டும். நம்ம இன்னைக்கு நோ ஆனியன் நோ கார்லிக் மோர் அப்பம் பண்ணுறோம். ஒருவேளை வெங்காயம் சேர்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கிக்கணும். இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. இதில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதையும் லேசாக வதக்கி விட்டுப்போம். தேங்காய் துருவலுக்கு பதிலாக தேங்காயை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து அது கூட வதக்கிக்கலாம். தேங்காயை எந்த அளவுக்கு வதக்கினா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இதுலேயே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தாளித்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து மாவில் சேர்த்துக்கலாம். இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வில் பனியார கல் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு குடியிலையும் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா சூடாகிருக்கு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மோர் அப்பம் மாவை ஒவ்வொரு குடியிலையும் விட்டுடலாம். ஒரு முக்கால் அளவுக்கு விட்டால் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு செட் அப்படிங்கிறனால கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்ததுலாம் நம்ம கொஞ்சம் கம்மியாகவே விட்டுக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேமை மீடியமில் வச்சுப்போம். நல்லா இது போல் பொங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி மூடி வச்சு வேக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ திருப்பி விட்டுடலாம். கலர் பாருங்கள், கோல்டன் கலரில் செம்ம சூப்பராக இருக்குது. ஒட்டாமல் அழகாக திருப்பத்துக்கு வருது பாருங்கள். இத்தனைக்கு பேன் வந்து நான்ஸ்டிக் எதுவும் கிடையாது. இந்த சைடும் நல்லா மொறுமொறுன்னு வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். 2 சைடும் பாருங்கள் நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. சென்டர்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். மோர் அப்பம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி நம்ம தேவையான அளவு பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரெடிஷ்னல் ரெசிபி டேஸ்டியான மோர் அப்பம் சர்விங்க்கு ரெடி. இந்த மோர் அப்பம் பாருங்கள் மேலே லேயர் நல்லா மொறுன்னு சூப்பராக வரும். உள்ளே பாருங்களேன் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் அப்படியே கூடாக அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
இது வந்து தேங்காய் சட்னி, கார சட்னி, எந்த சட்னியோடையுமே பர்ஃபெக்டா சூட் ஆகும். அருமையா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நல்ல மொறுமொறுன்னு இருக்கு, சாஃப்டாவும் இருக்கு. நம்ம தாளிச்சிருக்கோம் பாருங்களேன், அதோட வாசனை ரொம்ப அருமையா இருக்கு. 2 விதமான புளிப்பு இருக்கு. ஒண்ணு நம்ம தயிர் சிலிப்பி சேர்த்திருக்கோம், அந்த புளிப்பும் இருக்கு. மாவு வந்து ஃபெர்மெண்ட் பண்ணிருக்கோம், அந்த புளிப்பும் இருக்கு. 2 சேர்ந்து நல்ல வாசனையா இருக்கு. இதுல நம்ம வெங்காயம் அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கல. இப்போ விரத நாட்கள் கூட நம்ம அழகா பண்ணி சாப்பிடலாம். வந்து ட்ரெடிஷ்னலா அந்த காலத்துல எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். இதுல வேணா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் பட்டாணி, கேரட், கேபேஜ் அதெல்லாம் கூட நம்ம வதக்கி சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி. கண்டிப்பா இதே மாதிரி இதே மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா வரும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.